வணக்கம் நண்பர்களே. உலகத்திலேயே மிகப்பெரிய மற்றும் ஆபத்தான காடுகளா கருதப்படுவது அது அமேசான் காடு தான். இந்த அமேசான் காடுல இருக்கிற சில தாவரங்கள் மனிதனுக்கு புரியாத ரகசியங்களை ஒளிச்சு வச்சிருக்கு. அந்த மர்ம ரகசியங்களை இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது எல்லாம் ஒரே ஒரு லைக் மட்டும்தான். லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. கெயின்ட் வாட்டர் லில்லி. இந்த பூ தென் அமெரிக்காவின் கரிபியன் நாடான கயானாவோட தேசிய மலரா இருக்குது. உலகிலேயே பெரிய இலைகளை உடையதாகவும் இருக்குது. இந்த இலை 10 அடி உயரம் வரை வளரும். நல்லா வளர்ந்த இலை ஒரு 45 கிலோ எடையுள்ள மனிதனையே தாங்கும் இயல்பை கொண்டதுன்னா பாத்துக்கோங்க. இது இரவுல மட்டும்தான் பூக்கும். இந்த பூ பூக்கிற நேரம், அதன் வாசனை எல்லாமே இயற்கையோட அற்புதம். அடுத்து பிக்சர் பிளான்ட். பாக்குறதுக்கு தாவர குழுவை போல இருக்கிற இந்த தாவரத்துல பூச்சிகளை கவரும் வகையா தனி சிறப்பான திரவம் ஒண்ணு சுரக்குது. இந்த திரவத்தை சாப்பிட எதனா பூச்சி உள்ள போச்சுன்னா இதோட மேல் பகுதி இலையால மூடிக்கொள்ளும். இப்போ அந்த பூச்சிய இந்த தாவரம் உணவா சாப்பிடுது. அடுத்து பார்க்க போறது அயகுசா வைன். இந்த அயகுசா தாவர கொடி அமேசான் காடுகள்ல பரவலா காணப்படும். அமேசான் காட்டுல வாழுற பழங்குடிகள் மன அழுத்த தீர்வுக்கான கஷாயமா குடிச்சிட்டு வராங்க. இத பாரம்பரியமா பானிட்ரோபிஸ் காபி கொடியோட தண்டுகளையும் சைகோட்ரியா விரிடிஸ் புதரோட இலைகளோட சேர்த்து வேக வச்சு அயாவிஸ்கா கஷாயம் தயாரிக்கிறாங்க. அயாகுஷா பழுப்பு சிவப்பு நிற பானமா இருக்கு. இது ரொம்ப சுவையும் நல்ல மனமும் கொண்டது. இது ஒரு ட்ரக்னு கூட சொல்றாங்க. இந்த பானம் அளவு எடை ஆரோக்கியத்தை பாதிக்கிறது. இத உட்கொண்ட 4 முதல் 6 மணி நேரத்துல பல வகையான பிரச்சனைய நம்ம உடல்ல ஏற்படுத்தும். பால்கிங் பாம் ட்ரீ. நடக்கும் மரங்களை மூவில தான் நாம பார்த்திருப்போம். ஆனா இந்த அமேசான் காட்டுல நடக்கும் பனைமரம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? நம்பலனாலும் அதுதான் உண்மை. இது 25 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. இதோட தண்டு விட்டம் 16 சென்டிமீட்டர் வரை இருக்கும். இது மீது சூரிய ஒளி படும்போது முன்னோக்கி வேர்கள் வருவதால பின்னாடி உள்ள வேர்கள் உதிர்ந்து போறதால இதோட இடம் பெயர்ந்து நகரும். இத நகர்வதை நாம அங்க பார்க்கணும்னா பல வருடங்களா அங்கே இருந்து பார்த்தாதான் தெரியும் நகருதா இல்லையான்னு. இந்த மரத்தை வீடுகள், வேட்டையாடும் ஈட்டிகள் கட்டுவதற்கு இங்க வாழுற பழங்குடியினர்கள் பயன்படுத்துறாங்க. அடுத்ததான் நாம பார்க்க போறது பிரேசில் நட் ட்ரீ. இந்த பிரேசில் நட் தென் அமெரிக்கால பெரிதும் கிடைக்கும். இந்த மரம் அமேசான் காடுகள்ல பரவலா காணப்படுது. இந்த கொட்டைகளை ஒரு நாள் தண்ணியில ஊற வச்சு அவித்து சாப்பிட்டு வராங்க இங்க வாழுற பழங்குடியினர்கள். இந்த மரம் எக்கோசிஸ்டத்தையே சமநிலையில வச்சிருக்கும். இதோட விதைகளை ஓரிரு வகை விலங்குகளால மட்டுமே திறக்க முடியும். அந்த விலங்குகள் இல்லாம இந்த மரம் இனப்பெருக்கம் செய்யவே முடியாது. அடுத்து நாம பார்க்க போறது குரூரே பிளான்ட். இந்த தாவரத்துல இருந்து உருவாகிற திரவம் மத்திய மற்றும் தென் அமெரிக்காவில் உள்ள பழங்குடி மக்கள் வேட்டையாடுவதற்கும் சிகிச்சைக்காகவும் பயன்படுத்துறாங்க. இந்த விஷம் எலும்பு தசைகளோட பலவீனத்தை ஏற்படுத்தும். நரம்பு மண்டலத்தையே பாதிக்கும். சில நேரங்கள்ல மருந்தாகவும் பயன்படுத்துறாங்க. கடைசியா நாம பார்க்க போறது பிளான்ட் கம்யூனிகேஷன். தாவரங்கள் பேசுமா? எஸ், அமேசான் காடுகள்ல இருக்கிற தாவரங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு பேசிக்குமா. அதோட வேர்கள் வழியாக தகவல்களை பரிமாற்றம் செய்யுது. இது மர்மமான நெட்வொர்க் போல செயல்படுது. இது எல்லாமே நமக்கு ஒரு விஷயத்தை நினைவு கூறுது. இயற்கையில் உள்ள ஒவ்வொரு உயிரும் தனிப்பட்ட முக்கியத்துவம் கொண்டது. அமேசான்ல ஒவ்வொரு செடியும் ஒரு ரகசியத்தை தாங்கி நிக்குது. இதோட வீடியோ முடிஞ்சிட்டு நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி வைல்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.